لاح لوحا قادما ضاء به كل السماء كان سيد الأنام خير خلق الله تمام عليه دوما صلاة. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن جابر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه نهى أن يبال في الماء الراكد أو قال نبينا صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தேங்கி நிற்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளில் சிறுநீர், மேலும் பெருந்தொடர்க்கு உள்ளவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. சிறுநீர் கழிப்பதையோ அல்லது அந்த பெருந்தொடர்க்கு உள்ளவர்கள் அங்கே சென்று குளிப்பதையோ தடை செய்யப்பட்டதை பற்றி தான் பார்க்கின்றோம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். இதே ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அறிவிக்கிறாங்க, உங்களில் எவரும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்கவும் வேண்டாம், பின்னர் அதில் குளிக்கவும் வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை பற்றி நாம் மிகவும் ஆழ சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். குளம் குட்டைகள் இருக்கின்றது, அதனுடைய பரப்பளவை வைத்து அதில் உதவி செய்யலாமா கூடாதான்றது நம்ம சொல்லுவோம். 40க்கு 40 அல்லது 10க்கு 10 இருக்கும் பொழுது அது சட்டங்களை சொல்லும்போது அந்த இடங்கள்ல என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், ஒரே கைகளை விட்டு நாம் உதவி செய்யலாம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா தேங்கி நிற்குது, இப்ப ஓடக்கூடிய தன்மையில் நம்ம குளம்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த தன்மை இல்ல, தேங்கி நிற்கக்கூடிய தன்மையாக இருக்குது. இப்ப இந்த குளத்துல போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சேவைகளை முடித்து விட்டு கால் கழுவக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அந்த இதுல குளிப்பதோ அல்லது எந்த ஒன்றும் செய்வது தடையாக இருக்குது. தண்ணீர் நீர்நிலை பகுதியில் இருக்கின்றத அதுல போய் இறங்கி நின்று நாம் சுத்தம் செய்யக்கூடாது, நம்முடைய தேவைகளை முடித்துட்டு. ஏன் அப்படின்னா, நமக்கு அது குடிப்பதற்குரிய பகுதியாக தெரியலாம், ஆனால் விலங்கினங்களுக்கு, பறவைகளுக்கு, பட்சிகளுக்கு இதெல்லாம் அது குளிப்பிடமாக இருக்கும். இதனால வியாதிகள் ஏற்படும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவிர்த்தார்கள். ஓடாமல் தேங்கி நிற்கும் சிறிதளவு நீரில் சிறுநீர் கழிப்பதால் சிறுநீர் முதல் அந்த நீர்நிலை பகுதிகள் அசுத்தமடையுது. ஒண்ணு, அது தெரியாமல் அதை யாரும் பயன்படுத்தி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூடாது என்பதாக சொன்னாங்க. மேலும் பெரும்படக்கு இருக்கக்கூடியவர்கள், குளிப்பு கடமையானவர்கள், அதுல போய் குளிக்கலாமா? தேங்கி நிற்கக்கூடிய குளத்துல போய் இறங்குறாரு ஒரு வாட்டிக்கு, நமக்கு குளிப்பு கடமையாக ஆயிடுச்சு, அந்த சமயத்தில் நேரம் குளத்துல இறங்கி குளிக்கிறாருன்னா அதை குளிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்காங்க, தடுத்திருக்காங்க. உங்களில் ஒருவர் பெருந்திறப்பு உள்ளவராய் இருக்கும்போது தேங்கி நிற்கும் நீரில் குளிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அபூ ஹுரைராவே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள்,
அவர் அதிலிருந்து தண்ணீரை அள்ளி குளிக்க வேண்டும் என்று பதிலளித்தார்கள். அப்ப நாம் அதில் இறங்குவதற்கு முன்பதாக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க முதன்மையாக வெளியே இருந்து இவர்கள் சுத்தமாக ஆகிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தான் அந்த நீர்நிலைகளில் இறங்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு சிலர்களுக்கு அருவருப்பு பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். பல்வேறு விஷயங்களில் அதன் மூலியமாக எந்த ஒரு வியாதிகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். சிறுநீர் கழிக்கூடாதுன்னு சொன்னதும் சரி, அதில் சென்று நாம் கால் கொள்வது சுத்தம் செய்வதும் சரி, அல்லது பெருங்கிழக்குகள் இருக்கக்கூடிய சமயங்களில் அப்படியே போய் உழுந்து நாம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமே, இதெல்லாம் கூடாது என்று சொல்லக்கூடியது தடுத்தது என்பது காரணம், பிறருக்கு இதன் மூலியமாக எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவர்கள் அதை கண்டு ஐயர்வுப்பட்டு விடக்கூடாது, அறிவுறுப்பட்டு விடக்கூடாது. மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகள், விலங்குகள், உயிர் ஜீவன்கள், மீனெல்லாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும். இதுகளுடைய அனைத்துடைய விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று பள்ளிவாசலில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, சிறுநீர் கழிக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா அதை என்ன செஞ்சிடலாம், அந்த இடத்தை தோண்டி எடுத்து போடணுன்ற அவசியம் இல்லை, கழுவி விட்டாலே போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர் என்ன செஞ்சாரு, வேகமா வந்து பள்ளிவாசல் உள்ள வந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு. சஹாபாக்கள் எல்லாம் கோவம், வேகமா போய் அவர் போய் அடிக்கணும் வரணும் அப்படின்னு போறாங்க, பாயிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி பிரசாந்திங்க, அதை நீங்க எதுவும் எழுதியாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் சிறுநீர் கழிப்பதை முழுமையா அவர் முடிச்சுக்கட்டும் அவருடைய வேலையை, அதுக்கு பிறகு நாம பார்த்துக்கணும், பேசிக்கணும். வரக்கூடிய சிறுநீரை இவர்கள் விரட்டி சென்றால் அவர் பாதியிலே என்ன செய்வாரு, மொத்தத்துக்கு அடங்கிட்டு போவாரு. இதன் மூலியமாக அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். சிறுநீரை அடக்குவதன் காரணமாக இன்று என்ன சொல்றாங்க மருத்துவர்கள் சொல்லும்போது, கல்லடப்புகள் ஏற்படுவதற்கு காரணமே அதுதான். சரியான முறைகள் இவர்கள் யூரின் பாஸ் செஞ்சா கரெக்டா இருக்கும். அந்த யூரின் அடக்கக்கூடிய சமயங்கள் காரணத்தினால கிட்னில இருந்து யூரின் பையில இருந்து எல்லாம் கல்லி ஏற்படுது, கல்லடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. சரியான முறையில் இருந்த இது முன்னுக்கு வந்துருமோ, இப்ப சிறுநீர் பொறாப்புல இருக்குமோ, யூரின் பொறாப்புல இருக்குமோ நினைச்சிட்டு தண்ணி குடிக்காம இருப்பாங்க. இதனுடைய விளைவுகள் இருக்கிறதாக அப்ப ரசூலுல்லாஹி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருந்தாங்க. அந்த மனிதர் கிராமவாசி போனதுக்கு பின்னாடி தண்ணீரை ஊற்றி அதை கழுவினார்கள், இந்த இடங்களை சுத்தம் செய்தார்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, சுத்தம் என்பது முக்கியம், எல்லா விஷயங்களிலும் செல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களாக இருந்தாலும் அதிலும் சுத்தத்தை நாம் பேண வேண்டும். குளிக்கிற போறப்ப தண்ணீர கால் வச்ச உடனே எல்லாத்துக்கும் உள்ளதுதான், தண்ணீர்ல கால் வச்ச உடனே சிறுநீர் அப்படி போயிடும், யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. என்ன செய்யணும், முதன்மையாக நாம் குளம் குட்டைகளில் இறங்குவதற்கு முன்பதாக, குளிப்பதற்கு முன்பதாக அனைத்து சீரவைகளையும் முடித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு தான் இறங்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. வல்லல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள். வாக்கத்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.